பிரீத்தி வந்து சக்தியை வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே கிடையாது, இந்த வீட்டை விட்டு நம்ம போகவே கூடாது, அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஜெயா கிட்டே பேசுகிறாங்க. ஜெயாவும் வேறு வழி இல்லைம்மா, நீ போய் தான் ஆகணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு பிரீத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பிரீத்தி வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து நம்ம பொண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. இந்த பிரீத்தி எப்படி வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா, அதுக்கு எதாவது பிளான் பண்ணிகிட்டே இருப்பா, இதை பண்ண விடக்கூடாது, அவளை வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு இன்னும் வந்து அவளுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து பொண்ணு யோசிக்கிறாங்க, அன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா அம்மா பார்த்தோம்ல, உண்மையிலே அவங்க அப்பா அம்மா வந்து பிரீத்தி கூட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பொண்ணி அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அங்கே விசாரித்ததில் வந்து பொண்ணி முதல்ல வந்து ஆல்ரெடி வந்து விசாரித்தவங்களை வந்து பார்க்காம வேற ஒருத்தவங்க இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. அவங்க போயிட்டு ஒன்று இன்னொருத்தவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, விஜயான்ற பேரில் இருக்காங்களா இல்லை இன்னொரு பேரில் இருக்காங்களா சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆமாங்க இந்த பேரில் வந்து ஆல்ரெடி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது பிரீத்தியோட அப்பா அம்மா இங்கே தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. இவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் வந்து பிரீத்தி அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஆமாங்க இங்கே தான் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கிது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து அவங்க வந்து இந்த சைடு திரும்பினோடனே ரெஜிஸ்டர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஓ அப்படியா, இவ்வளோ நாள் வந்து அவங்க அப்பா அம்மா இங்கே தான் இருந்திருக்காங்க, அப்போ பிரீத்தி தான் வந்து ட்ரீட்மெண்ட் வச்சு பார்த்துருக்காங்க, இதை விடவே கூடாது, இவ்வளோ கேவலமானவளாக இருக்காளே, வேணும்னே வந்து வீட்டில் தங்கியிருக்காளே, எப்படியாவது பிரீத்தியை வந்து இங்கேருந்து அனுப்பிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி வந்து யோசனை பண்ணிகிட்டே வராங்க. அப்போ கரெக்டாக வந்து பிரீத்தி வந்து அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த பொண்ணு அப்படியே டென்ஷனாக அங்கே வராங்க. என்ன பிரீத்தி, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியே போகணும், எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு தான் போகிறதுக்கு வழி இருக்கே அப்படின்னு அப்படியே பிரீத்தி வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு பிரீத்தி, ஓம் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு, இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து அதில் வந்து இந்த மாதிரி தங்கியிருக்க அந்த ரெசிப்டி இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எப்படி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பா அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்தது, நீங்கள் கூட இருந்தது எல்லாமே எனக்கு தெரியும், அன்றைக்கி நான் பார்த்ததுக்கு எனக்கு தெரியவே தெரியாது, நான் தான் தப்பாக யாரையும் வந்து மீன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இன்றைக்கி வந்து எல்லாம் வெட்டு வெளிச்சமாகிடுச்சுல, இது எல்லாத்தையும் காட்டி அதே மாதிரி நீங்கள் இப்படி தான் வந்து உங்கள் அப்பா அம்மா கூட தான் வந்து தங்கியிருந்தீங்க, வேணும் தான் இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரீத்தி, இங்கே பாரு பொண்ணி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரி, நீங்கள் பண்ணுறது தான் கொஞ்சம் கூட சரி, நீ பண்ண எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த, ஏன் தங்கியிருக்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், இந்த விஷயத்தில் நான் வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா மரியாதையை இந்த வீட்டை விட்டு யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடு, அப்படி நீ போகல அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், எல்லாரும் சொன்னாங்களே வீட்டை விட்டு போகணுன்னு, அதே மாதிரி வீட்டை விட்டு போகிறத வழியை பாரு, அப்படி நீ வீட்டை விட்டு போகலன்னா அடுத்த நிமிஷமே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி உன் அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க, நீ நாடகம் தான் போடுற, அடுத்த புருஷனுக்காக அலையிற அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சொல்வேன் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பிரீத்தி பார்த்துட்ருக்காங்க. நான் சொல்கிறதுக்கு சொல்கிறதும் சொல்லாததும் உன் கையில் தான் இருக்குது, அப்படி நான் உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பணும்னா நீங்கள் இரு, நான் அசிங்கப்படுத்தி அனுப்பக்கூடாதுன்னா இங்கேருந்து போயிடு, மரியாதையை முதல்ல போகிற வழியை பாரு, உடனே போனால் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அப்படின்னா காரி துப்பி இந்த வீட்டில் இருக்கவங்களே உன்னை அமுச்சு வைக்கிற மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவன் என்ன இப்படி மிரட்டுறா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இது வீட்டை விட்டு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா அம்மா கிட்ட புலம்புறாங்க.